கன்னி வழிபாடு பண்ணுங்க. பண்ண பண்ண உங்களுடைய முன்னேற்றத்தை நீங்களே பார்க்கலாம். படிச்ச குழந்தைகளுக்கு நல்லபடியா வேலை கிடைக்கும். கல்யாண வயசுல இருந்தவங்களுக்கு கல்யாணம் திருமண தடை இல்லாம நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க அந்த கன்னி வழிபாடு பண்ணும்போது குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இன்னும் சுருக்கமா சொல்லப்போனா எல்லா ஐஸ்வர்யங்களும் நம்ம கிடைக்கும். ஏன்னா அவங்க நம்ம குடும்பத்துல ஒருத்தங்க. நம்ம நினைக்கும் போது அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க. நம்மளுடைய தேவைகளை எல்லாம் அந்த கன்னி தெய்வம் பூஜை பரிபூரணமா நமக்கு கூடவே இருந்து எல்லா அனுகிரகமும் பண்ணும். அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு இன்னைக்கு கண்டிப்பாக பண்ணணும். இந்த பௌர்ணமியில பண்ணும்போது நல்லபடியா எல்லா முன்னேற்றமும் எல்லா ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். குறிப்பா இன்னைக்கு சந்திர பௌர்ணமி, சந்திர பகவானை நம்ம வழிபாடு பண்ணணும். ஒரு கிண்ணத்துல தண்ணி மஞ்சள் வச்சுக்கிட்டு ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமக, ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமக, ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமக அப்படின்னு 108 தடவை சொல்லலாம். 11 வாட்டி சொல்லலாம். அப்படி சொல்லும் போது சந்திரனுடைய கடாட்சமும் நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கும்.